ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். ஊறுகானாவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று. அதுலேயும் ஸ்பெஷலாக மாங்காய் ஊறுகானாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாவுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாமல் 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்காக 1 கிலோ மாங்காவை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க. அதாவது மாங்காய் பீசஸில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்கிற அளவுக்கு நம்ம நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கலாம். எதுக்காக இந்த உப்பு மஞ்சள் தூளும் சேர்க்குறோன்னா, அந்த மேங்கோ பீசஸில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் உப்பு ரிமூவ் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துறோம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மேங்கோ பீசஸ் ட்ரையாக இருந்தால் தான் நம்ம ஊறுகாய் செய்ய முடியும். அதனால் உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரை மேங்கோ பீசஸை வச்சு தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது மாதிரி சேர்க்குறோம். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் இந்த மேங்கோ பீசஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே ஊறுகாவுக்கு கண்ணாடி அல்லது பீங்கான் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலான பாத்திரத்தில் யூஸ் பண்ணும் பொழுது ஊறுகாவுக்கு அரிக்கும் தன்மை அதிகம் உள்ளதுனால நம்மளோட பாத்திரம் ஓட்டை போட்டுரும், அதே சமயத்தில் அரிச்சிரும். அதனால் நம்ம கண்ணாடி அல்லது பீங்கான் பாட்டிலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மாதிரி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 நாள் அப்படியே வச்சிடலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்து நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு மற்ற பொருள் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அந்த கடாயில் 1/2 கப் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1/2 கப் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் மாறி இது பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஊறுகாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். அதிகம் சேர்த்தோம்னா கசப்பு தன்மை வந்துடும். இது கோல்டன் ப்ரௌன் வர வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதுவும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். திரும்பவும் அதே கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 200 ml கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய்க்கு பதில் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெய் எதுக்கு சேர்த்துறோன்னா, இதில் நேச்சுரலாகவே ப்ரிசர்வேட்டிவ் தன்மை அதிகம் இருக்குது. அதனால் இது நீண்ட நாளைக்கு ஊறுகாவை கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அதனால் நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துறோம். டார்க் எல்லோலேருந்து லைட் கலரில் மாறுற வரைக்கும் இதை சூடு பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் சூடு பண்ணாவே போதும், இந்த கலர் வந்துடும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ணி வச்ச கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணாவே போதுமானதாக இருக்கும். 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மேங்கோ பீசஸ்லேருந்து தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் இந்த மேங்கோ பீசஸை மட்டும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். தண்ணியை சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இது மாதிரி எல்லாம் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பொடியிலிருந்து பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மேங்கோவோட சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எதுக்காக ஊறுகாவுக்கு அதிக அளவில் உப்பு சேர்க்குறோன்னா, ஊறுகாவை நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் உப்பு பாதுகாக்கும். அதனால் நம்ம உப்பு அதிக அளவில் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு நம்ம காய்ச்சி வச்சுருந்த கடுகு எண்ணெயில் நம்ம கலந்து வச்சுருந்த மேங்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்கிற மாதிரி இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த மேங்கோஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு 15 நாள் அப்படியே வச்சிடலாம்.
15 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட மாங்காய் ஊறுகாய் கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த மாங்காய் ஊறுகாவை 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாத நீண்ட நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.